ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அன்னம்மா ஹரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி சிம்பிளாகவும் அதே சமயம் டேஸ்ட்டான மீன் வறுவல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம மசாலா வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு உடனடியாக ரெடி பண்ணி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள்கிட்ட ஒரு அன்பான வேண்டுகோள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ இதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பொடி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகப்பொடி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பழச்சாறு நல்லா புளிஞ்சு எடுத்து வச்சுருக்காங்க, அதை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். அது இல்லாத பட்சத்தில் நீங்கள் 1 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு கூட சேர்த்துக்கோங்க. இப்போ 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க. டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இது கூடவே கொஞ்சமாக கறிவேப்பிலை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறேங்க. இது 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு வரும். இப்போ இதை ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம கலந்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் 1 கிலோ மீன் நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. நம்ம ரெடி பண்ண மசாலாவை நல்லா மீனில் தடவிக்கலாம். எல்லா பக்கமும் வர மாதிரி நல்லா தடவி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ண மசாலா 1 கிலோவுக்கு கரெக்டாக இருந்துச்சுங்க. இப்போ இதை நல்லா தடவிட்டு இதை நம்ம 1 மணி நேரம் அப்படியே வச்சிடலாம். நீங்கள் ஃப்ரீசருக்குள்ளே கூட வச்சுக்கலாங்க. நான் இப்போ வெளியே தான் 1 ஹவர் அப்படியே வைக்கிறேன். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். நம்ம வைக்கும்போது அந்த மசாலாலாம் நம்மளுக்கு மீனுக்குள்ளே நல்லா இறங்கி வந்துடும். இப்போ 1 ஹவர் ஆயிடுச்சுங்க. எண்ணெயும் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். மீன் சேர்த்த உடனே நீங்கள் தீயை மிதமானதுலேருந்து குறைவான தீயில வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்குள்ளே நல்லா வெந்து வரும். ஒரு சைடு நல்லா வெந்ததும் இன்னொரு சைடு நம்ம திருப்பி விட்டுக்கலாங்க. 2 சைடும் நல்லா பொன்னிறமானதும் நம்ம எடுத்துடலாம். கண்டிப்பாக இதே மெத்தடில் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.